தீபாவளி எல்லா பண்டிகையும் நம்ம வந்து கொண்டாடணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. எல்லாமே இந்திய பண்டிகைகள், எல்லாமே பாரத தேசம் நமக்கு காட்டியிருக்கிற பண்டிகைகள். ஒவ்வொரு பண்டிகைக்கும் அஸ்ட்ராலாஜிக்கலாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஜோதிட ரீதியாக அதுக்கு காரணங்கள் இருக்குது, சில சிறப்புகள் உண்டு. அப்புறம் வாழ்வியலோடு சேர்ந்தது உண்டு. இப்போ பொங்கல் எடுத்திங்கன்னா அறுவடை திருநாள் தான் பொங்கல். சங்கராந்திங்கிறது டிசம்பர் எண்டிலே வந்துட்டு போயிடும். பொங்கல் அப்படின்னும் பொழுது அது தை மாதம் பிறந்த பிறகு தான் வரும், அது அறுவடைக்கும் போது தான் வரும். அப்போ அதனால் வாழ்வியல் காரணமும் இருக்குது, வானயியல் காரணங்களும் இருக்குது, ஜோதிட காரணங்களும் இருக்குது. அதனால் எல்லா பண்டிகையும் கொண்டாடணும். இன்னொன்று பாருங்கள், ஒரு பண்டிகைன்னா நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ குதூகலம். குழந்தைகளுக்கு இந்த பண்டிகையினுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கும் சொல்லணும். அதுக்கு வந்து என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையும் நம்ம கொடுக்கணும். புது சட்டை, ஒரு பட்டாசு, தீபாவளினாலே பட்டாசு. எங்கள் அப்பா அதிகம் சம்பாதிச்சவர் இல்லைங்க. அவர் நினச்சா ஒரு வீடு கூட கட்டல, அவர் ஒரு வீடு கூட இல்லை. எனக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தே அவர் அது பணம் இல்லாமல் போனார்னு சொல்லலாம். அவ்வளவு வந்து பட்டாசு வாங்கி கொடுப்பார். அது வந்து அப்புறம் தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி பட்டாசு வெடிப்போம். 10 நாள் முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சு அந்த பட்டாசு மொத்தமாக வாங்கி கொடுக்குற பட்டாசுலேருந்து எடுக்கக்கூடாது, இது தனித்தனியாக வாங்கி எடுப்பார். எப்படி அவ்வளோ வந்து பிரியமாக, எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர் அவர். இந்த பண்டிகை என்ன சமாச்சாரம் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் அப்படி செயல்பட்டார். எனக்கு அது ஒரு மறக்க முடியாத. இப்போ வந்து ஒரு தீபாவளிக்கு நான் எங்கள் அப்பாவை தான் நினச்சிக்கிறேன். எனக்கு பட்டாசு கொளுத்துற ஆசையே போயிடுச்சு. அவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவன் பட்டாசு கொளுத்தும்போது பின்னாலேருந்து கேலி, ஏலே என்னல கை நடுங்குது அப்படின்ட்டு அவர் கேலி பண்ணுவார். அவர் அந்த சரவெடி அதெல்லாம் சாதாரண வேட்டியை கட்டிக்கிட்டு அப்படியே பிடிச்சி போட்டுருவார். பெரிய பெரிய வெடியெல்லாம் அவர் போட்டுருவார். அது மாதிரி இருக்கும். அதனால் எவ்ரி தீபாவளி ஐ வில் மிஸ் மை ஃபாதர்.